மும்பையில் வெண்பாவோட குழந்தை அனன்யா விடாம அழுதுகிட்டே பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு தன்னோட மாமாவை பார்க்கணும் போல ஆசை இருந்தது. அம்மா, மாமா எப்பதான் வருவாரு? எனக்கு அவரை ரொம்ப பார்க்கணும் போல இருக்கு என்று கேட்ட தன்னோட பெண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா வெண்பா. மாமா இப்ப வந்துருவார் கண்ணா. அவருக்கு வெளியில ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை. இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வினித் வர அவனை பார்த்தா நேரா அவன்கிட்ட ஓடி போனான். என்ன ஆச்சுங்க? அண்ணா ஏன் இன்னும் வரவே இல்லை? அவர் போய் இன்னும் 4 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி அவர் எங்கே தான் போயிருக்காரு? நான் ஃபோன் பண்ணா அவர் எடுக்கிறதே இல்லை தெரியுமா? இப்போ நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா என்றாள். வினித்துக்கும் ருத்ரன் 4 நாட்கள் வராமல் இருந்தது ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது. 2 நாட்கள்ல வருவேன்னு சொல்லிட்டு போயிருந்தான். இன்னைக்கு அலுவலகத்திலையும் அவன் இல்லாம ரொம்ப சிரமமா இருந்தது. இப்போ வெண்பா கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாதபடி கையை பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் நின்னா. என்னங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? உங்க போனை கொடுங்க, நான் என்னோட அண்ணனுக்கு நானே கால் பண்ணி கேட்கிறேன் என்று சொன்னதோடு இல்லாம அவன் கையில இருந்த போனை பிடுங்க பார்த்தா. வினித் அதை தடுத்தான். சும்மா இரு வெண்பா, உங்க அண்ணா அங்க ஏதாவது பிசினஸ்ல விஷயமா ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் பாட்டுக்கு சும்மா கால் பண்ண முடியாது. அவர் ஃப்ரீயானா எனக்கே கூப்பிடுவாரு. அப்போ நான் பேசிக்கிறேன். அப்போ நான் எப்போ வராருன்னு கேட்டு உனக்கு சொல்றேன், போதுமா? இப்போ என்னோட ஃபோன்லேருந்து தயவு செஞ்சு கூப்பிடாத வெண்பா, அது தப்பாயிடும். நீ உன்னோட ஃபோன்லேருந்தே ட்ரை பண்ணு என்றான். வினித்துக்கு நல்லா தெரியும் வெண்பாவோட ஃபோன்லேருந்து கால் வந்தா ருத்ரன் எடுக்கவே மாட்டான்னு. தன் ஃபோன்லேருந்து வந்தா உடனே அட்டன் பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா அவன் அலுவலக வேலையாக மட்டும்தான் ருத்ரனை கூப்பிடுவான். அதனால தான் இப்போ வெண்பாவை தடுத்தான். மாமாவும் மச்சானும் சேர்ந்து என்னமோ என்னை ஏமாத்துறீங்க, பார்த்துக்கிறேன். கடைசியில் 2 பேரும் எங்கே போய் என்னை நிறுத்த போறீங்களோ அதையும் நான் பார்க்குறேன் என்றவள் தன் கையில் இருந்த தன் குழந்தைய அவன் தோளுக்கு மாற்றினான். வச்சுக்கோங்க உங்க பொண்ணை, அவ மாமா மாமான்னு என் உயிரை எடுக்கிறா. இனி அவர் வர்ற வரைக்கும் உங்க பொண்ணை நீங்க தான் பார்த்துக்கணும், நான் பார்த்துக்க மாட்டேன் என்று கோபமாக கத்தினவ கிச்சனுக்குள்ள போனான். வேண்டாம் போடி, நானே என்னோட தங்கத்தை பார்த்துக்கிறேன் என்று குழந்தையை வாங்கின வினித் அவளை அழகா தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டான். என்னடா செல்லம், மாமா இப்ப வந்துருவாருடா. அதுக்காக ஏண்டா நீ அம்மாவை தொல்லை பண்ற? வா, நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்க போய் விளையாடிட்டு வரலாம். அப்பா உன் கூட ரொம்ப நேரம் விளையாடுறேன் என்ன என்றான். போங்கப்பா, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு எதுதோ பண்ணுவீங்க. ஆனா மாமா அப்படி இல்லை தெரியுமா? எவ்வளோ நேரம் வேணுமாலும் என்கிட்ட சலிக்காம விளையாடுவாரு. 4 நாளா அவர் கூட நான் விளையாடவே இல்லை. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. மாமாவை சீக்கிரம் வர சொல்லுங்க என்றாள் பிடிவாதமாக. அதை பார்த்தவன் சிரிச்சபடி தன் குழந்தைய அணைச்சிக்கிட்டான். அப்படியே அம்மா மாதிரி பிடிவாதம், ஒத்த கால நிக்குது என்று மனதில் செல்லமாக நினைச்சுவேன். அவளை எடுத்துக்கிட்டு தன்னோட அறைக்கு போனான். ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் கொஞ்ச நேரம் அனன்யா விட்டு விளையாடிட்டு அழைச்சிட்டு வந்தான். இரவில் குளிச்சுட்டு அவனும் குளியலறைக்குள்ளே போயிருந்தான். அப்போ வினித்தோட ஃபோன் அலறிச்சு. அறைக்குள்ள அப்பதான் வந்த வெண்பா ஃபோனை பார்த்தா. அதில் ருத்ரன் அப்படிங்கிற பெயரை பார்த்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காலை அட்டன் பண்ணான். அண்ணா என்று வாயை திறப்பதற்குள்ள ருத்ரனை பேச ஆரம்பிச்சிருந்தான். வினித், இங்கே அங்கே நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் சமாளிச்சிட்டீங்க தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு இங்கே வந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. சிவன்யா டிவோர்ஸ் வேணும்னு ஒத்த கால நிற்கிறா. அவளை சமாதானம் பண்ணுறதுக்காக இங்கே தங்க வேண்டியதாக போச்சு. இன்னும் 2 நாள் ஆகும், நான் வரேன். வெண்பாவை எப்படியாவது சமாளிச்சிடுங்க. ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்ன என்றபடி கூறிய ஃபோனை வச்சான் அவன். அதை கேட்ட உடனே வெண்பா அதிர்ந்து போனான். தன் கணவனும் அண்ணனும் சேர்ந்து தன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. சிவன்யாவை தேடிதான் அவனுடைய அண்ணன் போயிருக்கான். அதையும் வினித் தன்கிட்ட மறைச்சிருக்கான். அவளுக்கு கோபம் குதித்து கொண்டு வந்துச்சு. வரட்டும், பாத்ரூம்குள்ள எவ்வளோ நேரம்தான் இருக்க முடியும், நானும் பார்க்குறேன் என்று நினைச்சவள் வெளியில குட்டி போட்ட போன மாதிரி தன் கணவனுக்காக காத்துட்டு இருந்தா வெண்பா. வீட்டுக்குள்ள வந்த சிவன்யா மற்றவங்க கிட்ட ருத்ரன் பணம் கேட்டதை பத்தி சொல்ல எல்லாருக்குமே அதை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட அப்பா இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பட்சத்துல இவ்வளோ பிரச்சனைகளை அவங்களால எப்படி எதிர்கொள்ள முடியும்? ருக்மணி அழுது அழுது ஓஞ்சு போனான்.
மிதுனுக்கும் சிவன்யா மீது ரொம்ப கோபம். இவ வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்திருந்தா அவன் பணம் கேட்டிருக்கவே மாட்டான்னு நினைச்சான் மிதுன். ராகவிக்கு ருத்ரன் கிட்ட சிவன்யா இங்க இருக்கிற விஷயத்த சொல்லாம கூட இருந்திருக்கலாமோன்னு கூட தோணுச்சு. இப்படி தான் போட்ட திட்டமெல்லாம் பாழாயிடும்னு அவ கனவுல கூட நினைக்கல. இப்போ ஆத்யாவை கையில் ஏந்திக்கிட்டு வந்த சிவாங்கினி, இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுல இருந்து எப்படியாவது வெளியில வர்றதுக்கு பாருங்க, வழியை தேடுங்க என்றாள். அப்ப அங்க வந்த ரிஷி தன் அம்மாவை பார்த்து ஓடி வந்தான். அம்மா, காலில இருந்து நீங்க எங்கம்மா போனீங்க? இந்த ஆத்யா அத்தைய அம்மானும் மிதுன மாமான் அப்பானும் கூப்பிடுறா. அப்போ எனக்கும் அப்பா இருக்கும்ல, அப்பா எங்கம்மா? எனக்கு அவரை பார்க்கணும் என்றான் மிரட்டினான் குழந்தை. அந்த கேள்வியில அதிர்ந்து போன சிவன்யா சுத்தி தன்னை தொலைக்கும் பார்வையிலிருந்து தவிர்க்க குழந்தைய அவசரமா எடுத்துக்கிட்டு மடமடன்னு தன்னோட அறைக்குள்ள பூந்துக்கிட்டா. அதை கவனிச்ச ராகவிக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. ருத்ரனுக்கு இப்படி ஒரு பையன் இருக்கிறதே தெரியாதே, ஒருவேளை தெரிஞ்சா தன் மகனுக்காக தங்கள் குடும்பத்தை பழி வாங்காம விட்டுடுவான் இல்லையா? பணத்தை கேட்க மாட்டானே என்று தோன்றுச்சு. உடனே அவனுக்கு இந்த விஷயத்த சொல்லணுமே அப்படின்னு நினைச்சா. ஆனா எப்படி சொல்றதுன்னு புரியல. ருத்ரனோட அலைபேசி எண் தன்னோட கணவனோட போன்ல இருக்கும். அதை எடுத்தா போதும், கண்டிப்பா சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சவ அதை எடுக்கிற வழியை யோசிக்க ஆரம்பிச்சா ராகவி. மும்பையில வினித் குளிச்சுட்டு வெளியில வந்ததும் அவன் பக்கத்துல போனா வெண்பா. அவனுடைய மார்பில கைய வச்சபடி, எங்க அண்ணா எங்க வினித்? உண்மையை சொல்லுங்க, எங்க அண்ணா எங்க போயிருக்காரு என்று கோபமா கேட்டான். திடீர்னு அவ இப்படி பாய்ந்து வந்து அவளுடைய சட்டை பிடிச்சு இப்படி கேட்டதை வினித்தால நம்ப முடியல. அது அது வந்து பிசினஸ் விஷயமா தான் என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, பொய் சொல்லாதீங்க வினித், என்கிட்ட பொய்யே சொல்லாதீங்க. என்கிட்ட எதுக்காக பொய் சொல்றீங்க? எங்க அண்ணா சிவன்யாவை தேடித்தானே போயிருக்காரு. அந்த உண்மையை சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் வாய் வரல என்று கேட்டவளை வினித் திடுக்கிட்டு பார்த்தான். அது அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவன் கிட்ட, எங்க அண்ணா இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணாரு. நான் தான் லைன்ல இருக்கேன்னு தெரியாம நீங்க நினைச்சு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஏன் என்கிட்ட 2 பேரும் போய் சொன்னீங்க? நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரியா இல்ல சுயநலவாதியா? எங்க அண்ணா சிவன்யாவை பார்க்க போறேன்னு சொன்னா நான் சண்டை போடுவேன்னு தானே 2 பேரும் மறைச்சிட்டீங்க. நான் என்ன அவ்வளவு மோசமானவளா என்று சொல்லி ஓன்னு கதறி அழுதா. அவ அழறத பார்த்த வினித்துக்கு மனசு இலகி போச்சு. அவளை இறுக்கமா அணைச்சபடி படுக்கையில வந்து உட்கார வச்சான். அவ பக்கத்துல உட்கார்ந்தவன், இங்க பாரு வெண்பா, நீ உங்க அண்ணாவை தப்பா எடுத்துக்காத. அவருக்கு சிவன்யானா ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்காகத்தான் அவர் சிவன்யாவை ஒதுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உங்க அண்ணனோட வாழ்க்கைய நீ பாழாக்குறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு என்றான். வினித் சொன்னதை கேட்டு கண்களை அழுந்து தொடச்சுக்கிட்டவ நிமிர்ந்து அவனை பார்த்தா. இங்க பாருங்க, எனக்கும் சிவன்யா இங்க வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ இங்க வரணும்னு தான் ஒவ்வொரு நாளும் நானும் நினைக்கிறேன். இப்ப என்ன, எங்க அண்ணா சிவன்யாவை தேடி போயிருக்காரு இல்ல? ஆனா நிஜமா சொல்றேன், சிவன்யா இங்க வரவே மாட்டான். அப்படி வந்துட்டான்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸை பத்தி நான் பேசவே மாட்டேன். இது சத்தியம், போதுமா என்றாள். அந்த வார்த்தையை கேட்டதும் வினித்துக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வந்தது. திடீர்னு இன்னொரு யோசனை வந்து அவன் கேட்டான். ஆமா, இப்போ உங்க அண்ணனுக்கு கூப்பிட்டு இங்க வர சொல்ல போறியா என்று தயங்கியபடி கேட்டான். இல்ல என்று அமைதியா தலையாட்டினா வேண்பா. எவ்வளவு நாள் வேணுமானாலும் அவர் அங்கே இருக்கட்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிவன்யா கிட்ட அவர் பேசட்டும். அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு சிவன்யா இங்க வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸை பத்தியோ இல்ல வசுந்தரா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தியோ நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆனா சிவன்யாவை எங்க அண்ணா இந்த தடவை கூட்டிட்டு வரலன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும் என்று கடுமையான குரல்ல சொன்னான். அதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அப்புறம் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் என்று ஆத்திரத்துடன் சொல்லிட்டு வினித் கிட்ட இருந்து விலகி மறுபக்கம் படுத்து திரும்பி படுத்துக்கிட்டா. சென்னையில சிவன்யாவோட வீட்டுல மிதுன் இரவு நல்லா தூங்கினதும் அவனுக்கு தெரியாம அவனுடைய போனை எடுத்த ராகவி அதுல இருந்த ருத்ரனோட பர்சனல் நம்பரை எடுத்து மொபைல்ல குறிச்சுக்கிட்டா. மிதுனோட போனை அதன் இடத்துலயே வச்சுக்கிட்டு மெதுவா அந்த அறையை விட்டு வெளியே வந்தவ மொட்டை மாடிக்கு போனான். அந்த எண்ணுக்கு கூப்பிட்டா. நைட்டு 12 மணியை தாண்டி இருந்தது. ருத்ரன் போனை எடுப்பாங்கிற நம்பிக்கையே அவளுக்கு இல்லை. தூங்கியிருப்பான்.
பரவாயில்ல, மிஸ்டு கால் பார்த்து காலையில் அவரே கூப்பிடட்டும் என்று நினைச்சா. ஆனா கடைசி ரிங்கில் ருத்ரன் ஃபோனை எடுத்தான். அதை ஆச்சரியமா பார்த்த ராகவி ஹலோ அண்ணா என்றாள். யாரு யாரு என்று கேட்ட ருத்ரன் கிட்ட, அண்ணா அண்ணா நான் ராகவி பேசுறேன், மிதுனோட மனைவி என்றாள். சொல்லுமா, என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க? ஏதாவது பிரச்சனையா? மாமாவுக்கு ஏதாவது என்று பதட்டத்துடன் கேட்ட ருத்ரனோட குரல்ல ராகவிக்கு நிம்மதி இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, எங்கள் மாமாவுக்கு ஹாஸ்பிட்டலில் கட்டின மொத்த பணத்தையும் நீங்கள் நாளைக்கே திருப்பி கேட்டதா சிவஞானி இப்போதான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் டைம் கேட்கலான்னு என்று இழுத்தாள். அதை கேட்டு ருத்ரன் அமைதியாக இருந்தான். ராகவி அதை நல்ல ஒரு அறிகுறியாக எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சா. அண்ணா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா. நீங்கள் என்னை விட வயசில் ரொம்ப பெரியவங்க, பெரிய பிஸ்னஸ் மேன். நீங்கள் போய் இப்படி டிவோர்ஸ் ஒத்துக்கலாமா? நீங்கள் பணம் கேட்டதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படியாவது புரட்டி பணத்தை கொடுத்துருவோம். ஆனால் சிவஞானி பாவம், இந்த வயசில் புருஷனை பிரிஞ்சு தனியாக வாழணும் இல்லையா? ஏற்கனவே அவங்க அப்படிதான் இத்தனை வருஷமும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது நிரந்தரம் ஆயிடக்கூடாதண்ணா. இப்போ பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் அப்பா வேணும்னு ஒரே அடம். அதுக்கு சிவஞானி பதில் சொல்ல முடியாமல் திருன்னு விழிச்சாங்க. இந்த நிலைமை ஃப்யூச்சரில் வந்தால் என்ன ஆறுது? குழந்தையோட எதிர்காலமே பாழா போயிடுமே. உங்கள் பையனோட மனநிலையும் ரொம்ப பாதிச்சிடுமண்ணா என்றாள் கவலையோட. அதை கேட்ட ருத்ரன் மறுபக்கம் உயர்ந்து போனான். என்னம்மா, என்ன சொல்ற நீ? எனக்கு பையனா? யார் பையன்? உங்களுக்கு பையனா? பெண் குழந்தை தானே என்று பதட்டத்துடன் கேட்டான். ஒருவேளை அனன்யா தான் அவனை அப்பான்னு கூப்பிடுறானோன்னு. அந்த பதட்டத்தை ரசிச்ச ராகவி, என்னன்னா எனக்கு பெண் குழந்தை தானே, உங்களுக்கு தான் பையன், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயமே தெரியாதா? ஐயோ, இது எனக்கு தெரியாதே, தெரியாம உளறிட்டேனா, மன்னிச்சிடுங்க என்றதும் மறுபக்கம் ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோன்னு பல முறை ராகவி அழைச்சும் பதில் இல்லை. ருத்ரன் ஃபோனை வச்சுட்டாங்கிறது அவளுக்கு புரிஞ்சுது. இனி காலையில் என்னென்ன பூகம்பம் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது முடிவு வரட்டும் என்று நினைச்சவ தன்னோட அறையில் சத்தமெல்லாம் போய் படுத்துக்கிட்டா. ஆனா ராகவி நினைச்சது காலையில தான் பூகம்பம் வெடிக்கும்னு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே ருத்ரனோட கார் புயலா சிவனியோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து நின்னுச்சு. வெளியில காலிங் பெல் விடாம அடிக்க அதை கேட்ட எல்லாரும் அறையிலிருந்து வெளியே வந்தாங்க. ஆனா யாருக்குமே கதவை திறந்து பார்க்கிற தைரியம் வரல. மிதுன் தூக்க கலக்கத்தோட வெளியில வந்தவன், ஏன் எல்லாரும் இப்படியே நிக்கிறீங்க, யாராவது போய் கதவை திறங்களேன் என்றான். பெண்கள் யாரும் திறக்காம பயந்தபடி நின்னாங்க. காரணம், இரவு நேரம் திருடவங்க யாராவது வந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அட, காலிங் பில் தானே அழுத்துறாங்க, ஒருவேளை அபினவ் வெளியில இருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவுக்கு பக்கத்துல போய் கதவை திறந்தான் மிதுன். வெளியில ருத்ரனாவே நின்றுட்டு இருந்தான். அத்தான், நீங்க எப்படி உள்ள வாங்க என்று பதட்டத்துடன் அழைத்தான் மிதுன். புயல் போல உள்ள வந்தான் ருத்ரன். சுற்றி நின்னவங்களை பார்த்தான். அங்க சிவன்யா நின்றுட்டு இருந்தா. ருத்ரன் தீயை போல அவளை மறைச்சு பார்த்தான். மறுபடியும் ஹால்ல இருக்கவங்களையெல்லாம் குற்றம் சாட்டும் பார்வையோட ஒரு தடவை சுத்தி பார்த்தவன் பிறகு சிவன்யா மீது அவன் பார்வை நிலைச்சது. தன் கணவனோட பார்வை தன்னை குற்றம் சாட்டுவதை உணர்ந்தவளுக்கு தான் இப்போ என்ன தப்பு பண்ணோன்னு புரியாம குழம்பினா. மறுபடியும் அனைவரையும் பார்த்தவன், எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க இல்ல, உங்களுக்கு அப்படி நான் என்ன பாவம் பண்ண என்று ஆத்திரம் பொங்க நடுஹால் நின்னு கத்தினா ருத்ரன். யாருக்கும் அது எதுவுமே புரியாம கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ருக்மணி, மாப்பிள்ள, நீங்க சொல்றது எங்களுக்கு எதுவும் புரியலையே, நாங்க உங்களை எப்படி ஏமாத்த முடியும்? நீங்க தான் பெரிய பணக்காரராச்சே, நாங்க உங்களுக்கு கீழே தானே எப்பவுமே இருக்கோம், இப்ப கூட நீங்க தானே பணம் கேட்டு எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நாங்க எப்படி உங்களை ஏமாத்த முடியும் என்றால். அந்த கேள்வியில் ருக்மணி பார்த்து முறைச்சு பார்த்தான் ருத்ரன். நீங்க பேசாதீங்க, வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், நான் கூட ஒரு சில சமயங்கள்ல யோசிப்பேன் உங்களையெல்லாம் நாம ரொம்ப கஷ்டப்படுத்துறோன்னு. வலியோர் எளியோரை துன்புறுத்தக்கூடாதுன்னு நானும் படிச்சிருக்கேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பச்சை துரோகம், அதுக்கெல்லாம் இந்த தண்டனையே பத்தாது என்றான் கடுமையாக. அப்படி நாங்க என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்? இப்படி நடுராத்திரில வந்து நின்று எங்களை தொல்லை பண்றீங்களே,
இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் என்றாள் சிவன்யா. அவள் பேச்சு கேட்டதும் அவ பக்கத்துல புலி போல பாய்ந்து வந்தான். பேசாதடி ராட்சசி என்றவன் அவளை ஓங்கி பலார்னு அடிச்சான். அவ அடிச்சதுல தூரம் போய் விழுந்தா. சிவன்யாவை அடிச்சதை பார்த்து குடும்பத்தினர் எல்லாரும் பதறி போனாங்க. சிவாங்கினியோ தன்னோட அக்கா பக்கத்துல ஓடி வந்து அவளை எழுப்பி நிறுத்தி விட்டா. பிறகு தன் மாமாவை பார்த்து, ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்றீங்க? நாங்க உங்களை என்ன ஏமாத்திட்டோம்? நீங்க தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி எங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்களே என்றாள். நீ சின்ன பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லைனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆளாளுக்கு ரொம்ப நடிக்கிறீங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதையை நானும் படிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன் என்று சொன்னபடி அனைவரையும் அருவருப்போடு பார்த்தான். யாருக்கும் அப்போ எதுவும் புரியல. ஆனா அங்க நின்றுட்டு இருந்த ராகவிக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு நல்லா புரிஞ்சது. மௌனமா தலை குனிஞ்சு நின்னா. காலையில பூகம்பம் வெடிக்கும்னு நினைச்சவ இப்படி நடுராத்திரிலே இப்படி வந்து நிப்பான்னு அவ கனவுல கூட நினைக்கல. தான் எதிர்பார்த்ததே வேற. ருத்ரன் வேற மாதிரி இருக்கான். இவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு மனசுல நினைச்சா. அங்க நின்ன ராகவிய கூர்மையா பார்த்தான் ருத்ரன். நீ சொல்லுமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னி, அதை எல்லார் முன்னாடியும் சொல்லு என்றான். ருத்ரன் தன் பக்கமே திரும்பி அடிக்கவும் அவள் செயலிழந்து நின்னான். தன்னை இவ்வளவு சீக்கிரம் மற்றவங்க முன்னாடி காட்டி கொடுப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ராகவி இப்போ எல்லாரையும் பார்த்து பயந்தபடி நின்னான். தன் கணவன் தன்னை பார்த்து முறைக்கிறத உணர்ந்தவ தொண்டையில அடிச்சத விழுங்கினபடி, அண்ணா அண்ணா அது வந்து அப்படின்னு விழுங்கினபடி பேச ஆரம்பிச்சா. சொல்லு, ஏன் பேச முடியலையா? இல்ல பேச மனசு வரலையா என்றவன் மிதுனை பார்த்தான். ஏன் மிதுன், உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனேயே ஓடி வந்து நீ கேட்கறதுக்கு முன்னாடி அத்தனை பணத்தையும் கொட்டி கொடுத்தேனே. உன் தங்கச்சி சிவன்யா சிங்கப்பூர்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியாமையா இருக்கும்? ஆனாலும் எல்லாம் தெரிஞ்சும் நான் உங்க வீட்டுக்கு வந்து அவ கூட வாழ்றதுக்காக இத்தனை வருஷமா வந்து கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். உங்க மேல இருந்த ஒரு மரியாதை இருந்தனால தானே அவளை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன். நானா அவளை தேடி போகணும்னு தானே, அந்த ஒரு காரணத்துக்காகத்தானே இத்தனை வருஷமும் உங்க வீட்டுக்கு வந்தேன். உங்க அக்கா சிங்கப்பூர்ல வேலைக்கு அப்ளை பண்ணதுல இருந்து எந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போறாங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் அவளை நான் பின்தொடரவே இல்லை. அவ மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஆனா இப்படி என்னை ஈரத்துணி போட்டு கழுத்தறுத்துட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து என்றான். அவங்களுக்கு இன்னமும் புரியல. ஆனாலும் எல்லாரும் மௌனமா தலை குனிஞ்சு நின்னாங்க. அதை பார்த்த மிதுன், ஏய் என்னடி விஷயம் சொல்லி தொலடி, ஏண்டி மாமா கிட்ட என்ன தாண்டி சொன்ன என்று கத்தினான். அது அது வந்து ரிஷி ரிஷி என்றவளை சிவன்யா பேய் அறிந்தது போல் பார்த்தாள். ஓ, ரிஷி விஷயத்த சொல்லிட்டாளா என்று பயந்தா. ருத்ரனை இப்ப திரும்பி பார்த்தா பயத்தோட. அவன் இப்போ சிவன்யாவை தான் கூர்மையா பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய பார்வையோட வெப்பத்தை தாங்க முடியாம உதட்ட கடிச்சபடி தலை குனிஞ்சா. சொல்லுடி, இப்ப சொல்லு, என் பையன் எங்க என்று கேட்டவன் கிட்ட மௌனமா தலை குனிஞ்சு நின்னான். மற்றவங்களை திரும்பி பார்த்தேன் ருத்ரன். இன்னைக்கும் சிவன்யா கழுத்துல நான் கட்டியிருக்கிற தாலி அப்படியே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ கூட பேசுறதுக்கும் அவளை கேள்வி கேட்கறதுக்கும், ஏன் அவகிட்ட படுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இருக்குன்னு இன்னமும் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா எல்லாரும் அவங்க ரூமுக்குள்ள கிளம்புங்க என்று புலியாக கர்ஜித்தான். அந்த வீட்டுல அதுக்கப்புறம் யாருக்கும் அவனை எதிர்த்து பேசுற தைரியம் வரல. தங்கள் மீது இருக்கும் தவற உணர்ந்தவங்க அவங்கவங்க அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. சிவாங்கினி மட்டும் தன்னோட அக்காவை திரும்பி திரும்பி பார்த்தபடியே தன்னோட அறைக்கு போனான். சிவன்யா பயந்துகிட்டே ருத்ரனை பார்த்தா. அவன் மெதுவா அவ பக்கத்துல வந்தவன், குழந்தைங்கடி என்றான். அவ கண்கள்ல நீரோடு தன்னோட அறை பக்கம் திரும்பினான். அதை புரிஞ்சுக்கிட்டவன் அறைக்குள்ள விரைந்து போனான். அங்க வெள்ளைக்கல்ல குர்தா போட்டுட்டு கால்களை இறுகமா கட்டிக்கிட்டு அழகா தூங்கிட்டு இருந்தான் ரிஷி. அப்படியே பார்க்கறதுக்கு ருத்ரனை மாதிரியே இருந்தான். மெதுவா அவன் பக்கத்துல நடந்து போய் அந்த படுக்கையில உட்கார்ந்தான் ருத்ரன். அழகழகான பிஞ்சு விரல்களும் கால்களும். 5 வயசு குழந்தை. அவனுடைய தேகத்தை மெல்ல தொட்டு பார்த்தான். எவ்வளவு மிருதுவா இருக்கான். இத்தனை வருஷத்துல அவனுடைய ஸ்பரிசம் இல்லாம நான் வாழ்ந்திருந்தேனே அப்படின்னு மனசுல வேதனையா நினைச்சான். தன் மகனை இழந்த இத்தனை வருஷங்களும் நினைச்சு அவனுடைய மனசு எரிஞ்சுது. அவனுடைய கைகளை தன்னோட கைக்குள்ள பொக்கிஷமா வச்சுக்கிட்டான். கண்கள்ல நீர் வந்தது.
அனன்யா பிறந்தப்பவும் அவன் பக்கத்திலே இருந்தான். குழந்தை என்னென்ன செய்யும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா தான் குழந்தை இப்படி அனாதையா இத்தனை வருஷம் வளர்ந்துட்டாளே. அவன் சின்ன வயசுல எத்தனை ஆசைகளை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அப்படின்னு நினைச்சதுமே அவனால தாங்க முடியல. அவனை இழுத்து அணைச்சிக்கணும் போல ஒரு உணர்வு. ஆனா எழுந்துருவானோங்கிற பயத்துல தன்னை அடக்கிக்கிட்டான். கொஞ்ச நேரம் குழந்தை பக்கத்திலேயே கையும் காலையும் தடவி விட்டபடி உட்கார்ந்துட்டு இருந்தான் ருத்ரன். அத சிவன்யா ஒரு ஓரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ ருத்ரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவளுக்கு புரியல. குழந்தைய திருப்பி கேட்டா என்ன பண்றது? அந்த பீதி அவளுக்குள்ள மலையா எழுந்தது. தன்னோட உலகமே தன்னோட பையன்தான். குழந்தை எடுத்துக்கிட்டு போனா என்ன பண்றது? அவனை எப்படி தடுக்கிறதுன்னு பலவாரம் யோசிச்சா சிவன்யா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குழந்தையோட அழகையே ரசிச்சு பார்த்துட்டு இருந்த ருத்ரன் பிறகு சிவன்யாவை திரும்பி பார்த்தான். அங்க சுவத்துல சாஞ்சுக்கிட்டு கைகளை பிசைஞ்சபடி பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்த அவளை பார்த்ததும் அவனுக்கு ஆத்திரம் பல மடங்காச்சு. வேகமா தன்னோட இருக்கையிலிருந்து எழுந்தவன் தன் பையன் எழுந்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவளுடைய கையை இறுக்கமா பிடிச்சு ரிஷி படுத்திருந்த படுக்கைக்கு அப்பால் கொண்டு போய் நிறுத்தினான். அங்க சுவத்துல அவளை சாச்சபடி அவ கழுத்தை இறுக்கமா பிடிச்சான். ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு ஒரு பையன் இருக்கிறதையே இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப. இப்போ நான் டிவோர்ஸ் கொடுத்திருந்தா என் பையனை எடுத்துக்கிட்டு கடல் கடந்து கண்காணாம போறதாதான் உன்னோட பிளான் இல்லையாடி? உனக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்த இருக்கணும்டி. அப்படி என்னடி உனக்கு நான் பாவம் பண்ண சொல்லுடி என்றான். அவன் இறுக்கி பிடித்ததுல கழுத்து அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருந்தது. அவன் கைகளை முடிஞ்ச அளவு விலக்க முயன்றாலும் முடியல. அவளால பேசவும் முடியல. அதை உணர்ந்தவன் மெதுவா தன்னோட கைகளை இலக்கினான். உடனே அவனுடைய கைகளை பிடிச்சு தள்ளி விட்டா. தொண்டை வலிக்க ஆரம்பிச்சதுனால அதை பிடிச்சபடி இரும்பினான். அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் ருத்ரன். பிறகு என்ன நினைச்சானோ, பக்கத்துல இருந்த ஒரு டேபிள்ல இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவ கையில திணிச்சான். அதை வாங்கி மடமடன்னு குடிச்சவ டம்ளரை கீழே வச்சபடி ருத்ரனை மிரண்ட பார்வையோட பார்த்தா. சொல்லுடி, நான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ண? என் குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆகியும் ஒரு தடவை கூடவா என்கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை? உனக்கு சப்போர்ட்டா உன் குடும்பம் வேற இல்லையாடி? உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னதும் ஓடி தேடி வந்து உங்க ஹாஸ்பிட்டல் செலவை கூட நான் பார்த்தேன் இல்லையா? நான் பைத்தியக்காரன் தான் என்று பல்ல கடிச்சிட்டு ஆத்திரத்துல கத்தினான். பொண்டாட்டி கூட படுத்ததையே அருவருப்பா நினைக்கிற உங்ககிட்ட எனக்கு ஒரு குழந்தை உருவாகி இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்காதா? அதனாலதான் நான் சொல்லல. அதுவும் இல்லாம பிடிக்காத மனைவி கிட்டமிருந்து பெத்த குழந்தைய நீங்க ஏத்துப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று அவள் வார்த்தைகள் சொன்னதும் அவன் கோபத்தை அது அதிகப்படுத்துச்சு. ஏய் என்றவன் அவளுடைய கூந்தலை கொத்தா பிடிச்சான். நீ இந்த குழந்தைய எனக்கு பெத்தியா இல்ல வேற எவனுக்காவது பெத்தியாடி என்றான். அந்த கேள்வியில துடிச்சு போனா சிவன்யா. உங்களுக்கெல்லாம் இப்படி பேச வெக்கமா இல்ல என்று அவனுடைய கைகளை உதறிவிட்டா. எனக்கு என்னடி வைக்கும்? குழந்தைக்கு அப்பன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உண்மையை மறைச்சு வச்சிருக்கே, அதுக்கு நீயும் உன் குடும்பம் தாண்டி வெக்க பண்ணும். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது? அது சரி, உன் ஃப்ரெண்டு என் தங்கச்சிய அசிங்கமா வீடியோ எடுத்தவதானடி நீ? அப்படிப்பட்ட உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி பாசத்தையெல்லாம் எதிர்பார்த்தா நான் ஏமாந்துதான் போகணும் என்றான் வன்மத்துடன். அவனுக்கு இத்தனை வருஷமும் தன்னுடைய மனைவி தன் குழந்தைய தங்கிட்ட இருந்து காட்டாம மறைச்சு வச்சிருக்காங்கிற கோபமும் ஆத்திரமும் அவன் கண்ணை மறைச்சிருந்தது. வார்த்தைகளை கட்டுக்கடங்காம விட்டுட்டு இருந்தான் ருத்ரன். அதை கேட்ட உடனே அவனுடைய முகத்துல ஓங்கி பலார்னு ஒரு அறை விடணும் போல தோணுச்சு சிவன்யாவுக்கு. ஆனா அந்த கோவத்தை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டா. பிறகு மெதுவா அவனை தலை நிமிர்ந்து பார்த்தவ, சரி நானே வீடியோ எடுத்ததாவே இருக்கட்டுமே, இந்த குழந்தைய நான் வேணும்னு தான் உங்ககிட்ட இருந்து சொல்லாம மறைச்சதாவே இருக்கட்டுமே, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. பழைய கதையெல்லாம் பேசிட்டு தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க என்று எரிச்சலா சொன்னான். அவள் பதில்ல ருத்ரன் உச்சக்கட்ட கோபத்துக்கே போனான். குறுக்கும் நெடுக்குமா கோவமா நடந்தவன் ஒரு முடிவெடுத்தபடி, இங்க பாருடி, இத்தனை வருஷம் என் குழந்தைய நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. அதுக்காக உன்னை கொலை பண்ற அளவுக்கு எனக்கு வெறி இருக்கு. ஆனா என் குழந்தைக்காக அதை பொறுத்துக்கிறேன். இனிமேலும் எந்த காலத்திலையும் என் குழந்தைய நான் பிரிய மாட்டேன். அதுக்காக என்கிட்ட ஒரு கண்டிஷன் தான் இருக்கு.
குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ டிவோர்ஸை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இரு. இல்ல உனக்கு குழந்தை வேணும்னு நினைச்சா என் கூட ஒழுங்கா வந்து குடும்பம் நடத்துடி. இந்த 2 ஆப்ஷன்ல நீ எதை வேணாலும் நீ தேர்வு செய்யலாம். நீ எதை சொன்னாலும் நான் மறுக்காம ஏத்துக்கிறேன். மற்றபடி நான் ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேச மாட்டேன். எனக்கு தேவை என் குழந்தை மட்டும்தான். அவன் இனி எப்பவும் என் கூட தான் இருக்கணும். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்றான் ஆத்திரத்துடன். அதை கேட்ட சிவன்யா அதிர்ந்து போனான். என்னது, குழந்தைய இழக்கிறதா? அவன் தானே அவளுடைய உயிரே. அவனை விட்டு எப்படி வாழ முடியும்? ருத்ரன் கண்டிஷனை சொல்லிட்டு தன்னோட பையன் பக்கத்துல போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டான். அவன் அப்படி படுத்ததை சிவன்யா பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. படுத்த 2 நிமிஷத்துல நல்லா தூங்குவதும் தெரிஞ்சுது. ஆனா அவ மட்டும் இரவு முழுவதும் தூங்காம சுவத்துல சாஞ்சபடி முழங்கால கட்டிக்கிட்டு யோசிச்சா. இறுதியில ஒண்ணு மட்டும்தான் புரிஞ்சுது, தன் மகனை அவளால பிரிய முடியாதுன்னு. ஆனா அதுக்காக ருத்ரன் கூட வாழ்றதா? அவன் தொடரத தாங்க முடியாதே. அவளால அது எப்படி முடியும்? அவன் தன்னை மனைவியா ஏத்துக்க முடியாத நிலையில அவன் கூட குடும்பம் நடத்துறதெல்லாம் இயலாத காரியம். என்ன செய்யலான்னு குழப்பத்தோட விடிய விடிய உட்காண்டிருந்தா. விடிஞ்சதும் ருத்ரன் எழுந்து அவளை பார்த்தான். அவனும் அவன் விட்ட இடத்துலயே அதே நிலையிலேயே தூங்கிட்டு இருந்தா சிவன்யா. அதை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் பாவமா கூட இருந்தது. திரும்பி தன்னோட பையனை பார்த்தான். அவன் இன்னும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அவனுடைய கன்னத்துல அழகா ஒரு முத்தத்தை கொடுத்து, என்ன ஆனாலும் சரிடா, இனி உன்னை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு மனசுல உறுதியா எடுத்தான். பிறகு வந்து சிவன்யாவை எழுப்பினான். அந்த திடீர் தொடுதல்ல பயந்து போய் அவ விழிச்சா. ருத்ரனை பார்த்தனும் நடுங்கி தள்ளாடியபடி எழுந்து நின்னான். நிற்கும் போதும் பயத்துல கீழே விழப்போகும் அவளை தாங்கி பிடிச்சான் ருத்ரன். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவிய அவன் தொடர்றதுனால அவனுடைய உள்ளம் துடிச்சுது. ருத்ரனோட கைகள் அவளுடைய வெற்றி இடுப்புல படர திணறி போனா சிவன்யா. அவளை பிடிச்சபடி தன்னருகே கொண்டு வந்து அவள் உதட்டில் முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணான். அப்போ சிவன்யா அதை கவனிச்சுவ, உங்க தங்கச்சி முன்னாடி என்னை பத்தி அவ்வளவு கேவலமா அவகிட்ட பேசிட்டு இப்படி என்ன தொட பாக்குறீங்களே, உங்களுக்கு இது அசிங்கமாவே இல்லையா என்றாள். அந்த வார்த்தை ருத்ரனோட முகத்துல சுடுதண்ணி எடுத்து ஊத்துனது மாதிரி இருந்தது. உடனே அவளை விட்டு விலகி போனான். சரிதாண்டி, நான் நைட்டு சொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல போற, முடிவு பண்ணிட்டியா என்று கேட்டான். சிவன்யா ஒரு பெருமூச்சோட, எனக்குமே என் பையனை பிரிய முடியாது. எனக்கு அவன் வேணும். அதுக்காக உங்க கூட வரேன். ஆனா என் சைட்லயும் ஒரு சில கண்டிஷன் இருக்கு. என்ன இப்படி முன்ன மாதிரி ஒருபோதும் தொடக்கூடாது. உங்க கூட வாழவே எனக்கு பிடிக்கல. ஆனா என் குழந்தைக்காக உங்க கூட வர சம்மதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல யாராலையும் எனக்கு மரியாதையும் கௌரவம் எந்த அளவும் பாதிக்கப்படக்கூடாது. அதை எனக்கு நீங்க உறுதி செய்யணும் என்றால். அவன் அதை கேட்டு அமைதியா அவளை திரும்பி பார்த்தான். எனக்கும் உன் கூட படுக்கணுங்கிற ஆசையெல்லாம் இல்லடி. எனக்கு தேவை என் பையன். மற்றபடி யாராலும் உனக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் உறுதியா சொல்றேன் என்றான். அப்புறம் இன்னொரு விஷயம், என் அப்பாவோட ஆபரேஷன் முடிஞ்சதும் குழந்தையோட உங்க கூட வரேன். இப்போ நீங்க உங்க ஊருக்கு போங்க என்றாள். அதை கேட்டு நம்மட்டு சிரிச்சான். என்னடி சொன்ன? குழந்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நீ எங்கேயாவது போயிடலான்னு பிளான் வச்சிருக்கியா என்று கேட்டான். அதை கேட்டு அவ முறைச்சா நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமாடி என்றான் ருத்ரன். உங்க அப்பா ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நானும் இங்கதான் இருப்பேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காட்டி சொல்லுங்க, ஹோட்டலுக்கு போயிடுறேன். ஆனா என் பையன் என்கிட்ட தான் இருக்கணும். உனக்கு அவன் வேணும்னா நீயும் என் கூட தான் இருக்கணும். நான் எங்க இருக்கேனோ அங்கதான் நீயும் இருக்கணும், புரியுதா என்றான். சரி, நம்ம இங்கே தங்கிக்கலாம் என்றாள். அவள் அப்படி சொன்னதும், அங்க பாரு, குழந்தை எடுத்துட்டான் போல இருக்கு, போ அவனை கவனி என்றான். ரிஷி படுக்கையில புரண்டபடி அம்மா அம்மான்னு அழைக்கவும் ஓடிப்போய் தன் மகனை எடுத்து மார்போடு அணைச்சுக்கிட்டா சிவன்யா. ருத்ரன் அவங்க 2 பேரையும் பார்த்து மனசு உருகினான். அப்போ அறைக்குள்ள யாரோ ஒரு புதிய மனிதன் இருக்கிறத உணர்ந்த ரிஷி ருத்ரனை பார்த்து, அம்மா, ஆத்யாவுக்கு அப்பா இருக்கிற மாதிரியே எனக்கும் இவர் அப்பாவா? அப்பா என்று அழைச்சதும் ருத்ரனுடைய முகம் மலர்ந்து போச்சு. ஆமாடா தங்கம், நான் தான் உன்னோட அப்பா. என்கிட்ட வரையா?
என்று தன் கைகள் இரண்டையும் விரித்தான் ருத்ரன். குழந்தை ஓடி வந்து அவன் கைகளில் விழுந்தான். ருத்ரன் தன் மகனுக்கு முத்த மழை பெஞ்சான். அதை பார்த்த சிவன்யாவுக்கு உள்ளம் எரிஞ்சது. நான் இவ்வளோ வருஷம் வளர்த்த பையன் அவங்க அப்பனை பார்த்த உடனே அப்படியே அவன்கிட்ட ஓட்டிட்டான். அப்பா பாசம் என்று பொறாமையா நினைச்சா. அதை உணர்ந்தான் ருத்ரன். ஆமாடி, அப்பன் பாசம்தான், உன்னால தடுக்க முடியாது. போய் அவனுக்கு பாலும் எனக்கு காஃபியும் கொண்டு வா பொடி என்றான். என் வீட்டிலே உட்காந்துட்டு எனக்கே ஆர்டர் போடுறான், பெரிய மகாராஜா அப்படின்னு மனசுல திட்டிக்கிட்டே கிச்சனுக்கு போனா சிவன்யா. அவ போனதும் ருத்ரன் தன்னோட பையனை அன்பா கட்டி பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருந்தான்.